ஸோ நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து ரெஜிஸ்ட்ரிட்டு போயிருந்தேன். போயிட்டு ஒரு ஃபோனுக்கு ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றணுன்ட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த ப்ரிசிஷன் ஸ்க்ரூ டிரைவரு, இந்த பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டி டிஸ்பிளே மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ணுறது, 100 ரூபா கொடுத்து இந்த பேஸ்ட்டை வாங்கியிருக்குமே வேஸ்ட்டாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் இன்னொரு ஐடியா வந்தது. ஸோ நான் வந்து 2020 ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்பீக்கர் வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ எப்போ ஸ்பீக்கர் எப்போ கிழிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி சவுண்டை ஓவராக ஆம்பிளிஃபை பண்ணிட்டேன். அது இல்லாமல் அதுக்கும் கொஞ்சம் வயசாகுது, அதனால் கிழிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து இதை வச்சு ஒட்டலாம் அப்படின்னு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஷார்ட்ஸில். அது ஒட்டுமா அப்படிங்கிறது தெரியல, அதனால் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா ஏசஸோட டஃப் A17 2020 மாடலு. ஸோ உங்களுக்கு அதில் மட்டும்தான் அந்த மெட்டல் பாடி வரும், அதுக்கப்புறம் எல்லாம் பிளாஸ்டிக் பாடி கொண்டு வந்தானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 16 GB RAM, 512 GB SSD, 4 GB கிராஃபிக்ஸ், 1650 RTX GTX, Ryzen 5600Hங்கிற ஒரு AMD ப்ராசஸர். ஸோ இதுதான் என் லேப்டாப்போட ஸ்பெக்கு. அதை தான் இப்போ நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து T7000 அப்படின்னு சொல்லுவாங்க. T7000 வந்து ரெசின் வந்து பிளாக் கலரில் வரும். இதே B7000 இருக்கும், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி எல்லோவிஷாக வரும். ஸோ இதுதான் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு வெறும் இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியுமே இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு வந்து T7000 ஆர் B7000 தான் வச்சுருப்பாங்க காமன் கோடு. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்து வாங்கிங்க, உங்கள் பிளாக்கா இல்லை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுக்கும் எஃபெக்டிவ்னஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. ஸோ நான் வந்து பிளாக் அவுட்னா பார்க்கறதுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னால இதை வாங்கியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அந்தளவுக்கு ஒட்டுமாங்கிறது தெரில. ஸோ ரெண்டுமே எப்படி ஒட்டுன்னு தெரில, இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ போகலாம். ஸோ மீட் மை வார் மிஷின். ஸோ இவன் தான் என்னோட லேப்டாப்பு. ஸோ கைஸ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆடியோ வந்து போட்டு காட்டுறேன். இப்படி கைஸ் பேஸ் எஃபெக்டிவ் செம்மையாக இருக்குதா? ஸோ இதைத்தான் இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ இதில் நல்ல விஷயம் என்னென்னா, என் லேப்டாப்பில் எப்பயுமே ஸ்க்ரூவே போட மாட்டேன். ஸோ அது ஸ்க்ரூ இல்லாமல் தான் இருக்கும். அதனால் இப்போ ஈஸியாக நம்ம கழட்ட போகிறோம். இருந்தாலும் இதை நான் வாங்கியிருக்கேன், அதனால் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது தேவையில்லை. ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்டரி கழிடுவோமா? பேட்டரி பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கு. இப்போ பேட்ரி கழிக்கினா தான் ஸ்பீக்கரை தனியாக வெளில எடுக்க முடியும். ஸோ இந்த லேப்டாப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ எனக்கு இந்த பேட்டரி பத்தலை, இது வெறும் 46 வாட்டாரோ நம்ம தான். ஸோ எனக்கு வேணும்னா இங்கே லென்த்துக்கும் 90 வாட்டார் பேட்டரி வந்து போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போட்டோன்னா இங்கே நான் ஹார்ட் டிஸ்க் வந்து போட முடியாது. ஸோ இப்போ தான் வந்து இதை ஒட்ட போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே நான் வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். ஆனால் ஸ்பீக்கரில் ஏதாவது ப்ளே பண்ணும்போது ரொம்ப வைப்ரேட் ஆச்சு. ஸோ மேலும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒட்டி வச்சுருந்தேன். கைஸ் இது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நம்ம டயர் ஓட்டுற அந்த சொல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ஒட்டுறது கூட ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கிழிஞ்சு போயிருந்தது. இது எப்படி ஒட்ட போகிறேன்னு தான் தெரில. ரெண்டுலேயும் ஒரு லேயரே போட்டு விட்டு வச்சுருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போமா? ஸோ கைஸ் இது ஓரளவுக்கு காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட்டாக தொட்டாலும் ஒரு மாதிரி அந்த விஸ்காசிட்டி இருக்க தான் செய்யுது. ஸோ இருந்தாலும் இப்போ நம்ம லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே எடுத்து என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் ஆனாவது கைஸ் என்ன லைட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருக்குது, ஆனால் மாட்டேங்குது. ஐயா என்ன பூட் லூப்பில் மாட்டிக்கிச்சுங்க ஐயா, பூட்டே ஆக மாட்டேங்குது. ஐயா என்ன தப்பிச்சு விட்டனா அது? வா சீக்கிரம் வந்துச்சுடா.
கைஸ் நானும் நிறையா லேப்டாப்லாம் இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக அதாவது பூட்டு பயாஸ் இந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுவேன். ஆனால் எந்த லேப்டாப்லேயுமே இந்த ஆசஸில் எனக்கு அதாவது இந்த என் லேப்டாப்பில் கிடைக்கிற மாதிரி கம்ஃபர்ட்டு எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் ஆன் ஆயிடுது. கைஸ் ஃபெயிலியர். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற போட்டாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் எடுத்து போட்டு செக் பண்ணுவோம். கைஸ் இதை இப்போ இப்படியே விட்றதா இல்லை, அதனால் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை போட்டு எங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த இடம் தான் வைப்ரேட் ஆகுது. இங்கே ஒரு லீக்கேஜ் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் ஒட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ விட்ட இடத்துல நல்லா பேஸ்ட்டை போட்டு முழுக்கி வச்சிட்டேன். இப்போது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டு கச்சேரி போட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் அடுத்து 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே காய வைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக காய வச்சாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாட்டை ப்ளே பண்ணிடுவோமா? ஓகே வைஸ் பக்கா வேலை செய்யுது. ஃபைனலி ஸ்பீக்கர் வந்து வேலை செய்யுது. ஸோ வேலை செய்யணும்னு நினச்சி தான் பண்ணேன். ஆனால் இவ்வளோ வேலை செய்யணும்னு நினைக்கவே இல்லை. அந்த குறைன்னு எப்பயும் கேட்கும் தான் நினச்சேன். பட் கிளியராக கேட்குது. ஸோ என்ன பிரச்சனைனா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது. ஸோ ஒட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் ஒட்டலாம். இந்த T7000 வச்சு நீங்கள் ஸ்பீக்கர் ஒட்டி சரி பண்ண முடியுது. ஸோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸி, அதே சமயம் உங்களுக்கு ஓட்டுறதும் கொஞ்சம் கிளியராக ஒட்டிக்கலாம். ஸோ சின்ன ஸ்பீக்கரில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓட்டினாலும் வால்யூமும் குறையுது சின்ன ஸ்பீக்கருங்கனால. பெருசாக வந்து ஈஸியாக ஓட்டலாம். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன் நம்ம இதை வச்சு ஓட்டலாம், அவ்வளோதான். ஸோ அந்த டிஸ்பிளே மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலில் நாளைக்கு இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துங்க. ஃபார் ரெகுலர் டெக் இன்ஃபோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிள் யூடியூப் சேனல். நன்றி.